யாவும் தமிழ் வாயிலாக உங்கள் அனைவரையும் டாக்டர் இளங்கோவாகிய நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மீண்டும் நான் உங்களை வணங்கி வாழ்த்துகிறேன். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் இந்த நாளை எதிர்கொள்வதற்கு தயாராகி இருப்பீர்கள். ஆக உங்களுடைய வாழ்த்துக்களோடு உங்கள் ஆதரவோடு நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. உங்களை நான் அதிக நேரம் எடுத்து சிரமப்படுத்தாத வகையில் எனது கருத்துக்களை முன்வைக்க விளைகின்றேன். இன்று நாம் பார்க்க போவது உணவு, உயிர் இவற்றுக்கான நட்பு. உணவு என்பது ஆதாரம். எதற்கு ஆதாரம்? உயிருக்கு ஆதாரம். இதை திருமூலர் அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அழகா சொல்றார், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்போ உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் உடலை பாதுகாக்க வேண்டும். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? உடலை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மருந்து மாத்திரைகள், சத்து மாத்திரைகள் தேவை என்ற எண்ணத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, உயிருக்கு ஆதாரமாக இருப்பது உடல், உடலுக்கு ஆதாரமாக இருப்பது உயிர். இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது உணவு. இது ஒரு முக்கோணம். இதில் எந்த கோணம் இல்லை என்றாலும் அது அமையாது. நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொன்னது போல இந்த முக்கோணம் இல்லைன்னா வாழ்க்கை முழுமையடைய முடியாது. ஆக உடலை வளர்க்க வேண்டும், அதன் வாயிலாக நாம் உயிரை வளர்க்க வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம், மருந்து மாத்திரை தேவையில்லை, உணவிலேயே நம்ம சரி பண்ணலாம். உணவு என்ன சார் பண்ணும்? ஒரு சந்தேகம் நமக்கு. மனிதனுக்கு நோய் வேறு எங்கிருந்தும் வருவதில்லை, வாய் வழியாத்தான் வருது, உள்ள போகுது. வாய் வழியா எப்படி உள்ள போகுது? உணவின் வழியாக உள்ளே செல்கிறது. அதான் உண்மை. அங்கு உணவின் வழியாக உள்ளே செல்கிறது. அப்போ அந்த உணவு சரியில்லை என்று சொன்னால் அது நோயாக மாறிவிடுகிறது. அதனால்தான் தமிழ் மருத்துவத்தில் பேசுகிற பொழுது என்ன சொல்வார்கள்? சில உணவுகளை தவிர்க்க வேண்டும், பத்தியம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். நோய்களை உண்டு பண்ணக்கூடிய காரணிகளை கொண்ட உணவுகளை தவிர்த்தல். அப்போ எது சார் இதுக்கெல்லாம் மருந்து? உணவு தான் மருந்து. எப்படி மருந்தாகும்? நல்ல சத்தான ஆகாரங்களை, உணவு வகைகளை, இந்த காரணிகளை கலைந்து எறியக்கூடியவைகளை நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் நீண்ட காலம் வரலாம். இதுதான் தார்மீகமான ஒரு மந்திரம். நாம் இதனை கொண்டு வாழ்க்கை பாதையை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டியது இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியம். இது நான் மட்டும் சொல்லலை, வள்ளுவர் பெருந்தகை சொன்னதான் திருப்பி சொல்றேன். நல்லா உற்று பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மருத்துவமனைகள் கூடுது, மருந்து கடைகள் கூடுது, நோயும் கூடுது. நம்ம உற்று நோக்கணும். அப்ப இந்த நோயை கட்டுப்படுத்துவது எப்படி? மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடனே முடிச்சிட்டார். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இப்போ நமக்கு மருந்து என்று ஒன்று தேவையில்லை. அப்போ நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சின்ன அழகான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நமக்கு எப்போ வரும்? பசி இல்லாம சாப்பிட்டா வரும். மருந்தென வேண்டாவாம் யாற்றைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடனே சொல்லிட்டார். நாம இன்னைக்கு காலையில சாப்பிட்டது சீரணமாகி தன்மயமாகி உடலோடு இரத்தத்தோடு கலந்த பின்னர் வயிற்றிலே வெற்றிடம் ஏற்பட்டு பசி ஏற்படுமே. ஆனால் அப்பொழுது எடுக்கின்ற அந்த உணவு அமிர்தமாக மாறும், நோய் தீர்க்கும் காரணியாக மாறும், மருந்தாக மாறும். ரொம்ப அழகா சொல்லிட்டார். இதான் உண்மையும் கூட. நாம் என்ன நினைக்கிறோம்? மணி பார்த்து சாப்பிடுறோம். காலையில 8 மணி ஆயிடுச்சு சாப்பிடலையா? மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு சாப்பிடலையா? மணி பார்த்து சாப்பிடக்கூடாது. பரிமாறவர்களுடைய பெயர் மணியாக இருந்தால் மணியை பார்த்து சாப்பிடலாம். ஆனால் இந்த மணியை பார்த்து மணியாகி விட்டது என்று சாப்பிடக்கூடாது. நாம் உண்ட உணவு மணியாக, நல்ல உயர்ந்த பொருளாக, உடலிலே இரத்தத்திலே கலந்து விட்டது என்ற உணர்வு பசியின் மூலமாக உணர்த்தப்படுகிறது. அப்பொழுது நாம் அந்த மறுவேளை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பசித்து புசித்தால் நமக்கு மருந்து வராது, வாழ்க்கையில மருந்து வராது, மருந்து தேவை இருக்காது. ஏன்னா நோய் இருக்க போகுது. இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ நோய் எப்ப வருது? ஒவ்வாமை கொண்ட உணவுகளை அருந்துகிற பொழுது. எதெல்லாம் எனக்கு ஒத்துக்காதோ அதையெல்லாம் அருந்துகிற பொழுது. அதாவது ஒரு சின்ன விளக்கம் தான்.
நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நான் ஒரு சக்கரை நோயாளி என்று வைத்துக் கொள்வோம். என் நாக்குக்கு சர்க்கரை பிடிக்கும். எனக்கு எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு சர்க்கரை தான் கேட்கும். ஆக சர்க்கரையை நான் உண்ணுகிற பொழுது நோய் கூடி விடுகிறது. ஒரு நோய் வந்து விட்டால் அந்த அடுத்த நோய்க்கு கதவை திறந்து விடுகிறது. முதலில் ஒரு நோய்க்கு அப்புறம் 2-3 ஆண்டுகள் கழித்த பின்னால் அடுத்த துணை நோய் வருது, அடுத்த துணை நோய் வருது. நோய்க்கு வீடு கட்டி கொடுத்துட்டு நாம் வெளியே மருத்துவமனைக்கு வந்து படுத்து விடுகிறோம். இது நாம் சிந்திக்க வேண்டியது. அப்போ மருத்துவர்களுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். எப்படி ஒத்துழைக்க வேண்டும்? உணவிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆக இந்த உணவு என்பது உயிர் காக்கும் அருமருந்து என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. நல்ல பல வண்ணங்கள் உள்ள உணவு, அல்லது பல சுவைகள் கொண்ட உணவு, அல்லது விலை கூடுனதெல்லாம் நல்லது என்ற உணர்வோடு கூடிய உணர்வு, இப்படியெல்லாம் இல்லாது என் உடலுக்கு எது ஏற்றது, என் வயதுக்கு எது ஏற்றது, என் பாரம்பரியத்திற்கு எது ஏற்றது என்ற அடிப்படையிலே நாம் உணவை வகைப்படுத்தி கொண்டு அதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊரெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, வைரல் காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் உடலுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக உணவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நோயிலிருந்து விடுபட்டு விடலாம். அப்போ நாம் குளிர்பானங்கள் அருந்துவதோ இன்னும் குளிர்ச்சியான பண்டங்கள் அருந்துவதோ தவிர்க்க வேண்டும். அப்பொழுது அந்த உணவுப் பொருள் நமக்கு நோய் கிருமியாக அவற்றை வரவேற்க தயாராகி விடுகிறது. அப்போ கோடை காலத்திலே அதிக உடல் வெப்பம் கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து, குளிர்காலங்களிலே அதிக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து நாம் உண்ண பழகி கொண்டால் வாழ்க்கையிலே வசந்த காலம் தான் என்றும் இருக்கும். இதைத்தான் தமிழ் மருத்துவம் பேசும். வள்ளுவரும் பேசுகிறார். என்ன சொல்றாரு? அந்த முக்குற்றங்கள்னு சொல்றோம். அதாவது நோயில வாதம், பித்தம், கபம். இந்த வாத நோய்கள், பித்த நோய்கள், கப நோய்கள் இதெல்லாம் எப்படி வருது? வேற எதுல இருந்து வரல. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. நான் உண்ட உணவு வாதத்தை அதிகப்படுத்துகிற உணவை நான் உண்ணுகிற பொழுது வாத நோய்கள் கூடுகிறது. பித்தத்தை அதிகப்படுத்துகிற உணவுகளை உண்ணும் பொழுது பித்த நோய்கள் கூடுகிறது. கபத்தை உண்டு பண்ணுகிற பொழுது, காரணமாக இருக்கிற மருந்துகளை உண்ணுகிற பொழுது கபம் கூடுகிறது. இப்போ எப்படி உணவே மருந்தாகிறது, எப்படி அதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ தண்ணீர் ரொம்ப அவசியம் குடிக்கிறது. ஆனால் சளி பிடித்து இருக்கிற பொழுது, காய்ச்சல் இருக்கிற பொழுது, தொற்று இருக்கிற பொழுது தண்ணீரை சூடுபடுத்தி குடிக்கிறோம். அப்போ அந்த உணவை எப்படி உண்ண வேண்டும், எந்த உணவை உண்ண வேண்டும், இந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நமக்கு மருந்தென வேண்டாம். வேற ஒண்ணுமே தேவையில்லை. இந்த வாதம், பித்தம், கபத்தினால்தான் நோய்கள் வருது. இதை போக்குவதற்கு, இவை அகற்றுவதற்கு ஏற்ற உணவு வகைகளை பருவகாலங்களுக்கு ஏற்ற வகையிலே உண்ணப்பழக தெரிந்திருந்தால் போதும். நாம் நோயிலே விழ வேண்டாம். நாம் என்ன நினைக்கிறோம்? மருந்துகளை நம்பினால் போதும் என்று நினைக்கிறோம். உணவுதானே மருந்து. அப்படியே தனியா ஒரு மருந்து நமக்கு. நாவடக்கம் இருக்குமே ஆனால் உடல் நல்ல நிலையோடு இயங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகையினாலே இந்த உணவு எப்படி உயிர் காக்கிறது என்ற தத்துவத்தை இந்த அளவிலே இந்த நிகழ்வுகளை நான் நிறைவு செய்து இதனுடைய மறுபக்கத்தை, அடுத்த பகுதியை, அடுத்த தொடர்களை பார்ப்போம் என்று கூறி உங்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.